Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆரோக்கியர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காலையிலேருந்து இந்த இடமே வந்து ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்துட்டு வெளியே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் தாண்டி உள்ளே வரும்போது தான் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. என்னென்னா தமிழ் சார்ந்தும் தமிழ் பாரம்பரியத்தை சார்ந்தும் தான் இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சவுண்டை உங்களுக்கு கேட்டிருக்கோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டடிக்கிறது, மயிலாட்டம், ஒயிலாட்டம்ன்ற மாதிரி எல்லாமே வந்து தமிழ் சார்ந்து தான் வச்சுருக்காங்க. முழுக்க உள்ள ஃபுல்லாமே பேனர் வச்சுருக்காங்க. அவங்க தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கங்கே பேனர்லேயுமே உள்ளேயுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே என்ன மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, உணவு ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற நிறைய விஷயத்தை வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, நீங்களும் அப்படியே கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு, அது மெயின் என்ட்ரன்ஸு. இதுதான் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. தளபதி வரதுக்கான வழியும் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து வரப்போகிறாங்க. ஸோ இதோட முகப்பு வந்து பார்த்தீங்கன்னாலே அவங்களோட கட்சி கொடியான 2 பக்கமும் அந்த யானை சின்னத்தோடைய இந்த முகப்பு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதை தாண்டி உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சண்டை மேளம், கேரளாவை சேர்ந்த சண்டை மேளம் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் இப்படியே பார்க்கும்போது தெரியுது, குதிரை ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. கலை நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ரசிகர்கள் கூட்டத்தை தாண்டி தொண்டர்கள் கூட்டம் ஆரவாரமாக வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இளைஞர்கள் பட்டாளம் தான் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் தாண்டி பெண்கள், வயதான பெண்கள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதோட காட்சி எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதை தாண்டி வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளே இருக்குது? இது வந்து வெறும் மாநாடு மட்டும்தான், அதாவது இது வெறும் பொதுக்கூட்டம் மட்டும்தானா? இவங்களுக்கு உணவு ஏதாவது தயார் பண்ணுறாங்களா, இல்லை அதற்கான வேலைப்பாடுகள் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம நேரடியாக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி இங்கே தான் நடைபெற போகுது. ஆனால் அதை தாண்டி இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னென்னா உணவு பரிமாறக்கான இடம் இருக்குது. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு போடுவாங்க. ஸோ என்ன உணவு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் சாப்பிட போகிறாங்க, என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இங்கே வந்து கொடுக்க போகிறாங்க, எத்தனை மணிக்கு நடக்க போகுது, எத்தனை பேருக்கு இவங்க சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாமே நம்ம நேரடியாக போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உட்கார அளவுக்கு ஒரு பெரிய பந்தி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல், என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் இங்கே சப்ளை பண்ணுறவங்க போய் நேரடியாக கேட்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். என்னெல்லாம் ஸ்பெஷல் இன்னைக்கு? அதெல்லாம் ஸ்பெஷலாக தெரியுது. 21 ஐட்டம் அன்றைக்கி. 21 ஐட்டம்? ஆமாம், 21 ஐட்டம். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை காரணம்லாம் எதுவும் இல்லை, ஸ்பெஷலாக போடுற டின்னர். 21 ஐட்டம். ஆமாம், 3000 பேர் டின்னர். ஃபுல் அண்ட் வெஜ்ஜா நான்வெஜ் அண்ணா? எல்லாம் வெஜ்ஜு தான், நான்வெஜ் வெஜ்ஜு தான். 21 ஐட்டம் அண்ணா, எல்லாம் ரெடியாகி வந்துருச்சானே? எல்லாம் வந்துச்சு. 3000 பேர் உட்காந்து சாப்பிடலாம். ஆமாம், 2 பேட்ச், இது ஒரு பேட்ச், இன்னொரு பேட்ச் உள்ள. ஓ, இதே மாதிரி இன்னொன்று இருக்கா? ஆமாம், உள்ள இருக்கு. ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லாம் ரெடியாகி வந்துச்சு, முடிஞ்சிச்சு. எத்தனை மணிக்கு இப்போ ஃபுட்டோட டைமிங்? உள்ள சார் வந்தோன்னா 11 ஸ்டார்டிங். ஓ, சார் வந்து பேசி முடிச்சதுக்கு ஆமாம், ஸ்டார்டிங் ஆகிடும். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே அதுதான் வெயிட் பண்ணிட்டு ஓகே, தளபதிக்காக வெயிட் பண்ணிடுறீங்களா? தளபதியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நின்று வெயிட் பண்ணிக்கிறோம் பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் தான் போவாங்க. இப்படி தான் போய் அவனை என்ட்ரன்ஸ் எங்களை பார்த்துட்டு அதான் நின்றுக்கிறோம். எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே. தளபதிக்கோசரம் தான் வந்திருக்கோமே. தளபதிக்கோசரம் தான் வந்திருக்கோமே. தளபதிக்காக தான் இங்கே இதுக்கு சப்ளை பண்ணுறதுக்காகவே வந்திருக்கீங்களா? தளபதி வராருன்னு சொன்ன உடனே கன்ஃபார்ம் இங்கே வந்துட்டோம். அதுக்காக தான். ஆமாம், வந்து ஸ்டே பண்ணிட்டு நைட்லேருந்தே இருக்கோம். அவருக்காக நைட்டு ஒரு 8 மணிலேருந்து இங்கே இருக்கோம், ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே
காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கோம். காலேஜ் லீவ் போட்டா காலேஜ் லீவ் போட்டு அவருக்கோசம் வந்தோம். நைட் எதுக்கு வந்திருக்கீங்க? இப்போ நான் இன்னைக்கு தான் ஈவெண்ட். நேத்து நைட்ல இருந்து என்ன பண்ணீங்க? ரெடி பண்ணதால ஹைட் ரெடி பண்ணதால 12 மணியா எழுப்பி விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணதால 3 மணில 3000 பேர் சாப்பிடணும்ல, அதனால ரெடி பண்ண கோசம். என்ன ஏதாவது ஒரு 2-3 டிஷஸ் மட்டும் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச டிஷஸ் இதெல்லாம் இருக்கு அப்படி. பூரி, சாம்பார், ரசம், சாதம், சப்பாத்தி, இது பன்னீர் பட்டர். பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ வெஜ்ஜஸ்ல என்னென்னலாம் கிராண்டா இருக்குமோ எல்லாமே எல்லாமே இருக்கு. ஆமாம். ஓகே ஓகே. உங்களுக்கு எவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தளபதியை பார்க்கறது? வெயிட் பண்ணோம். அவரை பார்த்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரணும். பார்த்தா போதும் எப்படியாவது. ஆமாண்ணா. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த வேலை நான் இதை தவிர என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலான்னு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குக்கிங் எல்லாமே ரொம்ப இதாக நடந்துட்டு இருக்குது. இங்கே வடை, அதுக்கப்புறம் அங்கே காலிஃப்ளவர், அதை தாண்டி அங்கே இருக்கவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வெஜ்ஜிலேயே 21 ஐட்டம் வந்து போடுறாங்களா. 21 ஐட்டம் வெறும் வெஜ்ஜு மட்டும்தான். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அதை தாண்டி 3000 பேர் வந்துட்டு உட்காரலாம். இங்கே ஒரு செட்டு, இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு செட்டு வந்து 3000 பேர் அதிகபட்சமாக இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வரவங்கலேருந்து, வேலை பார்க்குறவங்கலேருந்து, இந்த குக் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே வர்றதுக்கு ஒரே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு நபருக்காக மட்டுமே இவ்வளோ பேர் இங்கே திரண்டு இவ்வளோ இந்த வேலை எல்லாமே ரொம்ப அன்பாக நேசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வராரு, அவரை பார்க்கலாம், அவருக்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே இங்கே இவ்வளோ வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.